வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். விங்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து TWS நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக இவங்களை இப்போ தான் கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இது வந்து விங்ஸ் ஃபேண்டம் 380, ஒரு ட்ரூலி வயர்லெஸ் கேமிங் TWS அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏஎன்சிக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது, ப்ளஸ் ஆப் சப்போர்ட்லாம் வேறு கொடுக்குறாங்க. விலை பார்த்தீங்கன்னா 1300 தான். ஸோ 1300 யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 2000 கம்மியான பட்ஜெட்டில் TWS நீங்கள் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் மாறுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த பதிவில் இந்த ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்கிட்ட 2 யூனிட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து கிவ்அவே கொடுக்குறேன். ஸோ கிவ்அவே எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை. பாக்ஸ் பேக்கேஜிங் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸையும் அவங்க க்ளீனாக போட்டாங்க. கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட். நான் திறந்த பாக்ஸில் வந்து எனக்கு பிளாக் கலர் இருந்தது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 இயர்க்கான வாரண்ட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து நான் பர்சனலாக வாரண்டிலாம் கிளைம் பண்ணதில்லை. நீங்கள் யாராச்சும் இந்த விங்ஸ் கம்பெனி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி வாரண்ட்டி ஏதாச்சும் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு USB Type-C சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இயர் டிப்ஸு எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. சைட்ஸில் மட்டும் கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு USB Type-C-க்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. எந்த பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஷேக் பண்ணாலும் இது திறக்கலை. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் பேரிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஈஸியாக பேர் ஆகிடுது. இந்த கேஸுக்குன்னு தனியாக IP ரேட்டிங்லாம் கிடையாது. இந்த கேஸினுடைய முன்புறத்தில் 4 LED இருக்குது. இதுதான் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். ஓகே, இந்த TWS எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபேண்டம் 380 TWS பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைன். ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட் அதிகமாக இல்லை. காதில் போடுறப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபிட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. பட் ஓவராலாக இந்த பிளாஸ்டிக், இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி வந்து ஒரு டாப் குவாலிட்டி பிளாஸ்டிக், ப்ரீமியம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் எனக்கு கொடுக்கல. ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஈஸியாக எங்கேயாச்சும் கீழே போட்டால் உடஞ்சிருமோ, ஏதாச்சும் சின்ன பிள்ளைங்க ஏறி மீச்சா கூட உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் எனக்கு இருக்குது. ரொம்ப ஃப்ளிம்ஸியாக தான் இருக்குது. இதில் IP ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மைக் இருக்குது, இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு மைக் இருக்குது, அதே மாதிரி மேலேயும் செகண்டரி மைக் இருக்குது. ஸோ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மோடு இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. 30 டெசிபிள்ஸ் வரைக்கும் லோ ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணுறதுக்கான ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மெக்கானிசம் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டச் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக் போகிறது, ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட், கேமிங் மோட ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்பரன்சி மோட், ANC-க்கான டாக்லிங் சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டச் கண்ட்ரோல், ஜெஸ்டர் கண்ட்ரோலில் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சவுண்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை. ஆக்சுவலாக பேஸ் பிரியர்கள் அப்படின்னா பேஸ் மட்டுமே பிரியப்படுறவங்களுக்கு வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஓவர் பவரிங் பேஸ் இதில் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கிறதுனால இந்த இயர்ஃபோன்ஸில் நம்ம பாட்டு கேட்குறப்போ சிங்கர்ஸ்னுடைய வாய்ஸில் வந்து லைட்டாக கலங்கடிக்குது. இப்போ இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி ஸ்ரீ கோபாலனுடைய வாய்ஸுடைய அந்த சில்னஸ், அந்த கிளாரிட்டி எதுவுமே இல்லாமல் அவங்க பாடுறப்ப கூட அவங்களுடைய வாய்ஸ்லேருந்தே ஒரு பேஸ் வர மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பூஸ்டட் பேஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கிளாரிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் அதிகமாக ஓவர் பவரிங்காக இருக்கிறதுனால அதுவுமே லைட்டாக கலங்கலாக தான் இருக்குது. ஸோ பேஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் செட் ஆகும். மியூசிக் பிரியர்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் செட் ஆகாது. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. காதில் போட்டு நம்ம பேசுகிறப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க, உங்களுக்கு ஹார்ன் அடிக்கிறது, கார் போகிறது எல்லாமே உங்களுக்கு சவுண்டு கேட்குது. பட் எக்ஸ்ட்ரா ஒரு மைக் ஒன்று இருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்டு நம்ம காதுக்குள்ளே ஒரு பூஸ்டர் சவுண்டு உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி ANC மோட்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்போ ஃபேனுடைய சவுண்டு, ஏசியோடைய சவுண்டு அதெல்லாம் கட் ஆகுது. பட் அதை நம்ம ANC எனேபிள் பண்ணுறப்போயே காதை போட்டு யாரோ அடைக்கிற மாதிரி ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு அது ஒன்று கேட்குது.
ஏஎன்சி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு ஹம்மிங் சவுண்ட் எனக்கு இருக்குது. ஸோ அதுவே பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஏஎன்சியும் டிரான்ஸ்பரன்சியும் விட இந்த நார்மல் ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்பவே எனக்கு இது பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஏஎன்சிலாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறதே வந்து தப்பான விஷயம் தான். பட் அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லி விற்கிறதுனால நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கேமிங் மோட் நல்லா இருக்குது. நீங்கள் கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு விளையாடலாம். உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் எப்போவுமே கேமிங்க்கு பெட்டராக இருக்கும். கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. அந்த பக்கம் பேசுகிறவங்க வந்து நமக்கு கிளியராக கேட்குது, நம்ம பேசுகிறதும் ஓரளவுக்கு கிளியராக கேட்குது. பட் இதில் வந்து இஎன்சி, அதாவது நம்ம கால்ஸ் பேசுகிறப்போ இந்த பக்கம் இருக்கிற சவுண்ட் அந்த பக்கம் கேரி ஆகி கேட்குது. பட் அதுக்கு மேலே நம்மளுடைய சவுண்டும் கேட்குறதுனால அவங்களால நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம், ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் இந்த பட்ஜெட்டில் 1300 பட்ஜெட்டில் அவங்க ஆப் சப்போர்ட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்புடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விங்ஸ் சிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஏஎன்சி ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அப்புறம் ஈக்குவலைசர் மோடு, எக்கச்சக்கமான ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய டச் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேம் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிறது, இது வந்து காதோடைய ஹெல்த்துக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேட்டரியோடைய பர்சன்டேஜும் நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்டரி பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸில் பேட்டரி நல்லா இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டாலும் ஒரு 6 to 7 hours வரைக்கும் தாராளமாக நீங்கள் ட்ரூலி வயர்லெஸ் மோடில் நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஒரு 4-5 தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 30 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கிது இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380ல். ஸோ ஓவராலாக இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 வாங்கலாமா வேணாமான்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பேஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஏஎன்சி இயர்ஃபோன்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கலாம். பட் நீங்கள் ஒரு மியூசிக் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோனை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பரிந்துரை. ஸோ இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கீரிதர். வாழ்க தமிழ், வணக்க பாரதம். நன்றி, வணக்கம்.